இந்த சீரீஸ் பேரு 3 படம் 3 இடம் எபிசோட் நம்பர் 1 பார்த்துடலாமா? 3 படம் பார்க்குறோம், 3 அவார்டு கொடுக்குறோம். சரி, 3 படத்தை எப்படி சூஸ் பண்ணுவ? 3 இடத்தை வச்சுதான். 1 உள்ளூர் சினிமா, 2 உள்நாட்டு சினிமா, 3 உலக சினிமா. புரியலையா? சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு படம் அதாங்க கோலிவுட், அதுல இருந்து 1. நம்ம இந்திய நாட்டு படம் தமிழ் மொழியை தாண்டி மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இப்படி மத்த வுட்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து 1. நம்ம நாடு மாதிரி மற்ற நாடுகள் இருக்குல்ல, அதாங்க உலக நாடுகள், அதாங்க உலக சினிமா. அதாவது ஹாலிவுட், ஹாலிவுட், சீனா வுட், லோலிவுட், அந்த வுட், இந்த வுட்னு மத்த வுட்லாம் இருக்குல்ல, அந்த வுட்ல இருந்து 1. சிம்பிளா சொன்னா கோலிவுட் டு ஹாலிவுட் அம்புட்டு தான். விளாக் டைப்ல ஒன்னு ஒன்னா பார்த்து ஒன்னு ஒன்னா ரிவ்யூ பண்ணி ஒன்னு ஒன்னா அவார்டு கொடுக்க போறோம். அது என்னடா அவார்டு? மொத்தம் 3 அவார்டு நடிச்சே காட்டுறேன். முதல் அவார்டு என்ன படம்டா? 2வது அவார்டு சே என்ன படம்டா இது? 3வது அவார்டு சை என்ன படம்டா இது? இந்த 3 அவார்டு தான் நம்ம 3 படத்துக்கும் கொடுக்க போறோம். படம் பார்க்குறோம், அவார்டை கொடுக்குறோம். இன்னைக்கு நான் சூஸ் பண்ண அந்த 3 படம் உள்ளூர் சினிமாவில இருந்து வா வாத்தியார் படம் வந்துட்டாரு பிரைம் வீடியோஸ்ல. ஸோ அந்த படத்தை நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த படத்தை பார்க்க போறேன். 2வது படம் உள்நாட்டு சினிமாவில இருந்து ராஜா சாப் அந்த படம் பார்க்க போறேன். அந்த படத்துக்கு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரபாஸ் எனக்கு பிடிக்கும், ஸோ அதனால நெகட்டிவிட்டி அதிகமா அந்த படத்துக்கு இருந்துச்சு. நல்லாவே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா நமக்கு இந்த டப்பிங் படம் ரொம்ப பிடிக்கும். மற்ற மொழிகள் இருந்து டப்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும், முக்கியமா அந்த மாதிரி தெலுங்கு படங்கள்லாம். ஸோ அதுக்கப்புறம் 3வது படம் எங்கிருந்து வருதுன்னா உலக சினிமாவில இருந்து. என்ன படம் கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட 16 ஆஸ்கார்ஸ் நாமினேஷன்ஸ் வாங்கியிருக்குங்க, கொடுத்துருக்காங்க. அந்த படம் என்ன படம்னு கேட்டீங்கன்னா சின்னர்ஸ் அப்படின்னு ஒரு படங்க. ஆஸ்கார் வரலாற்றிலேயே 16 நாமினேஷன்ஸ் பெற்ற முதல் படம் தான் இந்த படம். இந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாமா? காஸ்டியூம் சேஞ்ச். நான் சேஞ்ச் ஆகல, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். பாருங்க, அவார்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்ட்ரோ எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் என்ன தெரியுமா ஆகுது? டைம் பாத்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. நம்ம 3 படம் பார்க்க போறோம். அப்படியே பார்த்தாலுமே நமக்கு ஒரு 2 மணி நேரம் கணக்கு போட்டா கூட நமக்கு 6 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் படமான வா வாத்தியார் படம் ஆரம்பிச்சிடலாம். இங்கதான் என்னோட டேப் இருக்கு. இதுதான் நம்மளோட மெத்தையில மெத்து நல்லா படுத்துக்கிட்டு ஜாலியா பார்க்க போறேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி படம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? போட்டாங்க. காப்பரேட் வந்துடும். மக்களே, இது 1 மணி நேரம் படம் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ எவ்வளோ தெரியுமா பார்த்துருக்கோம் நாம? அந்த உங்க தாத்தா ஆக்சுவலாக இறந்துட்டாரு. அந்த சீன் தான் ஆக்சுவலாக 1 மணி நேரம் வருது. இன்னும் 1 மணி நேரம் படம் இருக்கு. பார்ப்போம் எப்படி போய் முடிய போகுதுன்னு. வாத்தியாருக்கு கோவம் வந்துருச்சு. வாத்தியார் வந்துட்டாரு. வாத்தியார் திரும்பியும் வந்துட்டாரு. வாத்தியார் திரும்ப அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, சத்யராஜுக்கு எதுக்கு அந்த பெரிய பல்லு செட்டு? அது எனக்கு தெரியவே இல்லை. படத்தை அவரை பார்க்கும் போதெல்லாம் எதுக்குடா இந்த பல்லு அப்படின்னு இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பேர் இந்த நிறைய ஹீரோக்கள் வேஷம்லாம் போடுவாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், ரஜினி, கமல், அது இதுன்னு நீங்க இந்த திருவிழா ஃபங்க்ஷன்லாம் பார்க்க முடியும். உங்களெல்லாம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களோட கஷ்டம்லாம் புரியுது. அவங்கள பத்தி தனியா பேசுவோம் ஒரு வீடியோல. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் படத்தை ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் சூப்பரா கொண்டாடிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் பார்த்தா பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். ஒரு மணி நேரத்துக்கு கார்த்தி அவரு எம்ஜிஆரா மாறாம தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் மாறுறாரு. அந்த மாதிரி தான் சீன் வச்சிருக்காங்க. இது எனக்கு லைட்டா அந்த அன்னியன் படம் இருக்குல்ல, அந்த படத்தை டக்குன்னு அந்த மாதிரி ஒரு விஷயமோ ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு கோஸ்ட் மாதிரியும் காட்டுறாங்க, பட் அது ஒரு நல்ல ஆன்மாவா அந்த மாதிரியும் காட்டுறாங்க. இன்னொரு சமயத்துல அது ஆன்மா கிடையாது. இவரு தன்னோட கில்ட்டால தன்னோட தாத்தா என்னாலதான் இறந்துட்டாரு, தாத்தா தன்னை எம்ஜிஆர் மாதிரி வளர்த்தாரு, ஆனா இப்படி நம்ம பண்ணிட்டோமே, தப்பான வழியில போயிட்டோமே சொல்லிட்டு ஒரு கில்ட்ல அவராவே இப்படி மாறாரோ, ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான் இந்த ஒரு கேரக்டரா உருவருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் இருக்கு. நல்லா ஜாலியா எங்கேஜிங்கா தான் போகுது. நல்லா தான் இருக்கு. நல்ல கதை தான். ஒரு மாதிரி சூப்பராகவே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆத்மா உடம்புல புகுந்து எல்லா கொல்றவங்களா காப்பாத்துது. அந்த மாதிரி கொலை பண்றவங்க கிட்ட இருந்து நல்லவங்களா காப்பாத்துது, தட்டி கேட்குது. அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு பேய் படம்னா எப்படி இருக்கும்? ஒரு கோஸ்ட் ஒரு கேவலமா பண்ணிட்டு இருக்கோம் சில வேலைகள். இந்த படமும் ஒரு கோஸ்ட் படம் தான், பட் இது உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. பட் வாத்தியாரை பத்தி சொல்லணும்னா, கடைசியா கிளைமேக்ஸ் எல்லாம் முடிக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா சூப்பரா ஆகுது. நல்ல மூமெண்ட் தான். பட் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களை இந்த மாதிரி காட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாவே அது ஒர்க் அவுட் தான் ஆகிருக்குன்னு நான் நம்புறேன்.
அவ்வளோதாங்க, ரொம்ப பேசிட்டேன். இப்போ அடுத்த நம்ம படத்துக்கு நம்ம கண்டிப்பாக உள்ளே போயாகணும். அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜா சாப். அதுதாங்க ஒரிஜினல் கோஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன 2 கோஸ்ட் படமா? ஓகே. சரி, இப்போ நம்ம உள்நாட்டு சினிமா பார்க்க ஆரம்பிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் 2 டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாமா? புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல். எப்பா என்னடா சாங் டப்பிங் பண்ணி பாடுறீங்க, கொஞ்சம் நல்லா தான் பாடுங்களேன்டா கடவுளே. 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் முடிஞ்சிருக்குங்க. மனசாட்சி இல்லாமல் 3 மணி நேரம் படம் எடுத்து வச்சிருக்காங்க. போகுது போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, பார்ப்போம். 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலங்க. ஆரஞ்சு சாப்பிட்றீங்களா? இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். யார் வேணும்னு முடிவு பண்ணுவான். டைட்டானிக்ல ஏறாதீங்க, முடியணும்னு கேட்டீங்களா? பேன் இந்தியா நம்பர் 1 பேச்சுலர் நான் தாண்டா அப்படின்னு பாட்டுலாம் பாடிட்டு 3 அந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்துல கார்த்தி வந்து சந்தானந்த கிட்ட காமெடி பண்ணும்போது சந்தானம் வந்து கேட்பாரு, எப்படி 3 நல்லா இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க இருக்கு. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ அறிவாரோ. பொதுவா ஒரு படத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா அது இந்த படம் தான். எனக்கு வந்து தெலுங்கு படம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது டப்பிங் பண்ணி தமிழ்ல பார்க்கும்போது ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டே அப்படியே படம் பார்ப்பேன். எல்லாமே இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா இந்த படம் போகுது 1 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது, 3 மணி நேரம் போகுது, கடைசியில ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபைட் சீன் மட்டுமே போகுதுங்க. முடியல. இது கதை எப்படி தெரியுமா எழுதிருக்காங்க? ஒரு பேய் கதை பண்றீங்களா சார், உங்களுக்கு வந்து 3 ஹீரோயின்ஸ் கொடுக்குறோம். ஹீரோ வச்சு எல்லா கேரக்டரையும் பில்ட் பண்ணல, அந்த 3 ஹீரோயின்ஸ் வச்சுதான் கதையே பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த 3 ஹீரோயின்ஸை வந்து எப்படி நம்ம பில்டப் பண்ணி இன்ட்ரோ கொடுக்கணும், அப்படி இன்ட்ரோ கொடுக்கணும்னா அதுக்கு என்ன கதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி படத்தை கொஞ்சம் வேற மாதிரி, ஒரு அருந்ததி இல்லாம ஒரு 3 அருந்ததி, சரி அருந்ததியே வேற ஒருத்தவங்க வயசான கேரக்டரா பண்ணா எப்படி இருக்கும்? பொதுவா எப்படி அம்மா கேரக்டர் தான் எப்பவுமே சென்டிமெண்ட் ஓவரா கொடுப்பாங்க. இந்த வாட்டி சார் நம்ம வந்து பாட்டி கேரக்டரை வச்சு சென்டிமெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? கந்தர்வ கோட்டை மாதிரி இங்க ஒரு கோட்டை இருக்கு, இதுல ஒருத்தவங்க இருக்காங்க, இதுல அங்க எப்படி அது அருந்ததி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஒரு இவரை வச்சு நம்ம ஒரு கதையை முடிப்போம். உங்க தாத்தா தான் உங்களுக்கு வில்லன், அவனை எதிர்த்து ஃபைட் பண்றீங்க, கடைசியில உங்களுக்கு வந்து சக்திமான் மாதிரி ஒரு சக்தியை கொடுத்து நீங்க வந்து கேப்டன் மார்வல் மாதிரி போயிட்டு ஒரு பஞ்சு பண்ணி கடைசியில க்ளோஸ் பண்ணி முடிகிறீங்க. அதுதான் கதை. கதை கடையா? சரி ஓகே, அப்படி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ராஜா வச்சு கதை எடுத்தாச்சு. இப்ப சீட்டு கட்டுற ராஜா இருக்குமா, கூட வந்து ஜோக்கர் இருக்குமா? இப்ப அடுத்த கதை ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாட்டுக்கு விட லீடு கொடுக்குறாங்க. ராஜா சாப் சர்க்கஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஒன்னே தாங்கல, 3 மணி நேரம். இது 3 மணி நேரம்னா அது 5 மணி நேரம் இருப்பாங்க போலயே. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கலாம், நிறைய போர்ஷன்ஸ் தூக்கி இருக்கலாம். ஃபைட் சீனே இவ்வளோ பெருசா இருக்கு, முடியல. இப்ப டைம் என்ன தெரியுமா மக்களே? டைம் வந்து 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆகுது, 9 மணி. இப்ப நான் வந்து அடுத்து சின்னர்ஸ் படம் வேற பார்க்கணும். அது என்னைக்கு பார்த்து முடிப்பணும்னு தெரியல எனக்கு. நான் 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருமே. இப்ப நான் எப்படி அந்த படம் பார்ப்பேன்? இன்னைக்கு நைட்டு பாக்குறேன்னா இல்லை நாளைக்கு காலைல பாக்குறாங்க, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா இப்ப நான் போயிட்டு சாப்பிடணும். ஸோ நைட்டும் பார்க்க முடியாது, தெரியல. நான் பார்த்துட்டு இன்னைக்குள்ள முடிச்சுட்டு எடிட்டை வேற ஸ்டார்ட் பண்ணணும். சரி ரொம்ப பேசிட்டேன், அடுத்த படத்துக்கு போகலாம். அடுத்த படம் என்னன்னா உலக சினிமா சின்னர்ஸ். பார்க்கலாமா? பையன் ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருக்கான்ப்பா. ஆனா நான் பார்க்கலங்க. நேத்து நான் தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சா, தூங்கிட்டேன். அந்த ராஜா சாப் படத்தை பார்த்துட்டு என்னால முடியல. உடம்பு வலி, மனசு வலி, நெஞ்சு வலி, காது வலி, கண்ணு வலி, எல்லா வலியும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போயிட்டு தூங்கிட்டேன். நேத்து 7/2/2026, இன்னைக்கு 8/2/2026. இன்னைக்கு நாம அந்த விட்டு போன சின்னர்ஸ் படத்தை பார்த்தலாமா? மணி கரெக்டா எப்போ 12 ஆகுது. நான் ஒழுங்கா உருப்படியா உட்கார்ந்து பார்த்தேன்னா 3 மணிக்குள்ள அந்த படத்தை முடிச்சு தள்ளிடலாம். அப்படி இல்லைன்னா முடிக்க முடியாது. நான் பார்க்கறேன்னா என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் உங்களை என்னோட மெத்தைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பார்க்க ஆரம்பிக்கலாமா? ப்ளே பண்றேன். இதான் சின்னர்ஸ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. This gift can bring healing to the communities. மைக்கேல் பி ஜோர்டான் அறிமுகப்படுத்துகிறோம். பாருங்களேன், ஹவு பர்ஃபெக்ட், எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வந்து ஒரு டபுள் ஆக்ஷனை வந்து பார்க்கவே ஒரு ஆக்வர்டாக தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க, எப்படின்னு தான் தெரியல. எல்லாம் டெக்னாலஜி. இது வரைக்கும் சூப்பராகவே போயிட்டுருக்கு படம். 1 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக 1 மணி நேரம் முடிகிற டைமில் அந்த ஒரு கிளப் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜூக் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூக் ஜாயிண்ட். அங்கே வந்து பாட்டில் ஆஃப் ப்ளூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அங்கே என்னென்னா ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக நல்லா பாட்டு பாடிட்டு ஒரு பார் செட்டப் தான். ஒரு பாரு,
அங்கே வந்து சாங்ஸ் இருக்கும், டான்ஸ் ஆடலாம், ஃபன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நைட் கிளப் மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற இடத்துல இந்த மியூசிக்கை பற்றி ஒரு ஃபீல் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க சில பேர்த்துக்கு மட்டும்தான் பிறக்கும்போதே அந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து கிஃப்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பீக் பண்ணுற விதமாக அந்த சீனில் மட்டும் ஏகப்பட்ட கல்ச்சரில் வர சாங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னும் நமக்கு 1.25 மணி நேரம் இருக்குது, பார்த்துட்டு முழு ரிவ்யூ சொல்கிறேன். சின்னர்ஸ் படம் வந்து பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. ஆக்சுவலாகவே நான் நடுவில் சொன்ன மாதிரி நல்லாவே சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம தமிழ் சினிமாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுறப்ப ஓரளவுக்கு அந்த பாடி செட் ஆகாது. அதே மாதிரி தலையுமே ஏதோ ஒரு ஆக்வர்டாக போய் அந்த தலையை செட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். மாற்றான் படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹாலிவுட் படத்தில் டபுள் ஆக்ஷன் வைக்கிறப்ப எப்படி அவங்க ஆக்சுவலாக அந்த ட்வின்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் 2 பேருக்கும் ஒரே மாதிரி டூப் போட்டு ஃபேஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி எப்படி பண்ணாங்கன்னு நிஜமா தெரிய மாட்டேங்குது. டெக்னிக் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. கதை ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போனாலும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஸ்டோரிக்குள்ள உள்ள வருது. ஐ மீன் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க, செம்ம ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டன்ஸ், அது இதுன்னு அந்த கிளப்புக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பக்காவா சூப்பரா முடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த 16 ஆஸ்கார் நாமினேஷன்ஸ் பெற்ற படம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒர்த்தலையோ அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாவே நல்ல சூப்பரான படம் தான், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லாவே எங்கேஜிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப ஆனா ராவா இருக்கும். நல்லா கொல்ற சீன்லாம் ஒரு மாதிரி ராவா எடுத்திருப்பாங்க. அதனால மேபி யோசிச்சு பாருங்க. இதயம் பலவீனமா இருக்கிறவங்க வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நல்ல படம் தான். சரி, நம்ம ரொம்ப பேசாம உடனே அவார்ட்ஸுக்கு போயிடலாம். இப்படி போட்டு நின்னாதான் ஒரு மாதிரி அவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. 3 படம் 3 இடம் எபிசோட் நம்பர் 1 அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு சினிமாவா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு அவார்டா கொடுத்துடலாம். உள்ளூர் சினிமாவான வாத்தியார் படத்துக்கு என்ன அவார்ட் கொடுக்குறோம்னா அந்த 3 அவார்ட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம். என்னன்னா என்ன படம்டா, இந்த அவார்டு வந்து அந்த படத்துக்கு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ உள்நாட்டு சினிமாவாகிய ராஜா சாபுக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம்னா அதாங்க என்ன படம்டா அப்படிங்கிற அந்த கன்றாவியான அவார்டை வந்து அந்த படத்துக்கு கொடுக்குறோம். ஏன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய கதை தாங்க. அவ்வளோ பெரிய கதைலாம் இல்ல, அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கிடையாது. கடைசியாக உலக சினிமாவில் இருந்து நம்ம எடுக்கப்பட்ட சின்னர்ஸ் திரைப்படத்துக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம்னா 16 ஆஸ்கார் நாமினேஷன் வாங்கியிருக்கு. கண்டிப்பா நீ வந்து என்ன படம்டா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கொடுக்க போற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க. 16 ஆஸ்கார் நாமினேஷன் வாங்கினாலும் எனக்கு வந்து அது லைட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் அங்கங்க சலுப்பு தட்டினதால வாங்கிருக்கலாம். அது அவங்க கொடுக்குறாங்க. நம்ம இன்னைக்கு இரளவழன் யூடியூப் சேனல் இருந்து நாம என்ன கொடுக்குறோம்னா இந்த அவார்டை தான் கொடுக்குறோம். என்ன அவார்டுனா என்ன படம்டா அப்படிங்கிற வாத்தியார் படம் என்ன படம் அவார்டு வாங்கிச்சோ, எந்த அவார்டு வாங்கிச்சோ அதே அவார்டு தான் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குறோம். சோ இந்த 3 படங்களையும் நீங்க பாக்கணும்னா போயிட்டு உடனே பாருங்க. அப்படி பார்த்திருந்தா உங்களுக்கு நான் சொன்ன கருத்து எப்படி இருந்துச்சு, கருத்து வேறுபாடு இருக்கா, இல்ல நீங்க சொன்னதுதான் கரெக்ட், எனக்கும் அதே தான் பட்டுச்சு, எனக்கும் இஸ்கி என்று தான் கேட்கிறது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன படங்கள் சூஸ் பண்ண போறோம்னா சூஸ் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. உள்ளூர் சினிமா ரிவால்வர் ரீதா, உள்நாட்டு சினிமா சர்வமயா, உலக சினிமா பிராங்கன்ஸ்டைன், இந்த 3 படம் தான் அடுத்த டேல வந்து நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இல்ல நீங்க வந்து இந்த படம் பார்க்காத, நான் ஒரு 3 படம் சொல்றேன், அந்த படத்தை வந்து நீ வந்து ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க இதே மாதிரி உள்ளூர் சினிமா, உள்நாட்டு சினிமா, உலக சினிமால இருந்து ஒவ்வொரு படத்தை சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை வந்து ஒரே நாள்ல பார்த்து என்னோட ரிவ்யூ வந்து நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நல்லா போச்சுன்னா கொஞ்சம் டெய்லி இதே மாதிரி கண்டினியூ, டெய்லியும் பண்ண முடியாது, நம்மளால டெய்லியும் படம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு 2, 3 எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த 3 படம் 3 இடம் எபிசோட் நம்பர் 2ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழலன். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜீனு கூப்பிடலாம், அவ்வளவுதாங்க.